ஜல்லிக்கட்டு வழக்கில் ஒரு வாரத்திற்கு தீர்ப்பு வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்திடம் மத்திய அரசு முறையிட்டிருக்கிறது. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி இந்த தகவலை அளித்திருக்கிறார். மத்திய அரசின் வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கியின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. தற்போதைய செய்தியாக அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு வழக்கில் ஒரு வாரத்திற்கு தீர்ப்பு வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்திடம் மத்திய அரசு கூறியிருக்கிறது. அந்த செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜல்லிக்கட்டு வழக்கில் ஒரு வாரத்திற்கு தீர்ப்பு வழங்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்திடம் மத்திய அரசு முறையிட்டிருக்கிறது. அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது மூத்த செய்தியாளர் கணபதி டெல்லியில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, தற்போது ஜல்லிக்கட்டு வழக்கில் ஒரு வாரத்திற்கு தீர்ப்பு வழங்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருக்கு. அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. எந்த அடிப்படையில் மத்திய அரசு இந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றத்திடம் வைத்திருக்கிறது? உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதற்கான காரணங்கள் என்ன? இன்று காலையிலே தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டுக்காக தமிழக அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரப்போகிறது என்பதை அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அத்தகைய அறிவிப்பு வெளிவரும் நேரத்திலே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் அதே நேரத்திலே வெளிவந்து ஒன்றில் ஒன்று குறுக்கிட்டால் அது சரியாக இருக்காது என்பதற்காக மத்திய அரசு இன்று உச்சநீதிமன்றத்திலே இந்த கோரிக்கையை முன்வைத்தது. மத்திய அரசின் மூத்த சட்ட அதிகாரியான அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி இன்று உச்சநீதிமன்றத்திலே இந்த கோரிக்கையை முன்வைத்தார். அவர் சொன்னது என்னவென்றால், நாங்கள் நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தீர்ப்பு அந்த நிர்வாக ரீதியான நடவடிக்கையிலே குறுக்கிடாமல் இருக்க வேண்டும். ஆகவே ஒரு வாரத்துக்கு இந்த தீர்ப்பை வெளியிட வேண்டாம், அதன் பிறகு நீங்கள் வெளியிட்டுக் கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு ஏற்றுக்கொண்டது. நீதிபதி தீபக் மிஸ்ரா இதற்கு நாங்கள் அவகாசம் கொடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே இருந்த விவரம் என்னவென்றால், இதற்கான தீர்ப்பு தயாராகி கொண்டிருக்கிறது, விரைவிலே வெளிவந்து வரலாம் என்ற சூழ்நிலை இருந்தது. பொங்கல் பண்டிகையின் போது இந்த தீர்ப்பை மாட்டுப் பொங்கலுக்கு முன்பாக வெளியிட வேண்டும், ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அது வசதியாக இருக்கும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட போது உச்சநீதிமன்றத்தை அப்படி நிர்பந்திக்க முடியாது என்று நீதிபதிகள் சொல்லியிருந்தார்கள். ஆகவே தற்போது என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால், தமிழக அரசு நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுப்பதால் அதில் குறுக்கிடாமல் இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை ஒரு வாரத்துக்கு தள்ளி வைப்பதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசு தமிழக அரசுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே உதவியாக இருக்கிறது என்பதை இந்த உச்சநீதிமன்றத்தில் இன்று நடந்திருக்கும் இந்த நிகழ்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். கணபதி, மத்திய அரசு தமிழக அரசினுடைய நடவடிக்கைக்கு உறுதுணையாக இருக்கிறதா குறிப்பிட்டீங்க. மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்துல தற்போது வரை என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? அவங்க அடுத்து என்ன விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போக்கைத்தான் கொண்டிருக்கிறது. சென்ற வருடம் அதற்கு ஆதரவான உத்தரவை கூட கொண்டு வந்தது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டாம் என்று முடிவு செய்து அந்த விவரம் தமிழக முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது. அதே சமயத்திலே தமிழக அரசு அவசரம் சட்டம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு உதவியாக இருக்கும் என்ற விவரமும் தெளிவாக தெரிவிக்கப்பட்டது. அதன்படியே மத்திய அரசை சேர்ந்த சட்ட அதிகாரிகள் தமிழக அரசை சேர்ந்த அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்திலே ஒத்தாசையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள், உதவி செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குடியரசுத் தலைவர் மற்றும் கவர்னர் ஆகியோருடைய அனுமதியையும் இந்த அவசர சட்டத்துக்கு பெறுவதற்கும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு உதவி செய்யும் என்ற நிலைப்பாடை தற்போது தொடர்ந்து வருகிறது. ஆகவே மத்திய அரசு உதவியுடன் விரைவிலேயே தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் என எதிர்பார்க்கலாம். தமிழரசன். கணபதி, இப்ப ஒருவேளை தமிழக அரசு அவசர சட்டம் இயற்றினால் இன்னும் ஒரு வாரம் கழித்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் விசாரிக்கும் போது மீண்டும் அதனை ரத்து செய்வதற்கோ அதனை தடை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன மாதிரியா இருக்கு? ஒருவேளை அந்த மாதிரியான நடந்துச்சுன்னா மத்திய அரசினுடைய நடவடிக்கை தமிழக அரசினுடைய நடவடிக்கை எப்படி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? மத்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதற்கான வாதங்களை வலுவாக உச்சநீதிமன்றத்தின் முன் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே காளைகளுக்கு துன்பம் ஏற்படாமல் இருப்பதற்காக தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே பல்வேறு வாதங்களை பரிசீலித்து
உச்சநீதிமன்றம் எப்படி தீர்ப்பளிக்கிறதோ அதற்கு ஏற்றா போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் தான் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி எடுக்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்திலே போராட்டம் கொந்தளிப்பை வெடித்திருக்கிறது, ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்கிற சூழ்நிலை தற்போது கட்டாயம் அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் ஆகவே தமிழக அரசு அவசர சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை அவசர சட்டத்துக்கு பின்னால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் நிலைப்பாடு வேறு மாதிரியாக இருந்தால் அதற்கு ஏற்றால் போல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி எடுக்க வேண்டி வரும். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்திலே நடந்த வழக்கிலே தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி தங்களுடைய வாதங்களை எடுத்து முன்வைத்திருந்தன. ஆகவே அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே வேறு என்ன நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுக்க முடியாவிட்டாலும் புதிய சட்ட திருத்தங்கள் மூலமாக எடுக்க முடியுமோ அதை எடுப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பின்னர் பயன்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கலாம். கணபதி, நேற்றைக்கு பிரதமர் மோடி முதலமைச்சர் சந்திப்புக்கு அப்புறம் பிரதமர் மோடி ஒரு விளக்கத்தை கொடுத்தார். தமிழக அரசு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு உறுதுணையா இருக்கும்னு. இப்ப நீங்க பேசும்போது கூட மத்திய அரசு ஜல்லிக்கட்டு விவகாரத்துல ஆதரவான நிலைப்பாடு தான் எடுத்திருக்கிறதா குறிப்பிட்டீங்க. தமிழகத்துல குறிப்பா தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்க போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் காட்சிப்படுத்த பட்டியலிருந்து காளைகளை நீக்கணும், அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருவதில் என்ன தயக்கம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. இதை மத்திய அரசு வட்டாரங்கள் எப்படி பாக்குது? மத்திய அரசு நாம் ஏற்கனவே சொல்லியது போல சென்ற வருடமே இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது. அதாவது நிர்வாக ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுத்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வழிவகை செய்வதற்கான உறுதியான நடவடிக்கையை எடுத்திருந்தது. ஆனால் அதே சமயத்திலே உச்சநீதிமன்றம் அதை தடை செய்திருந்ததன் காரணமாக மத்திய அரசு எதுவும் செய்ய முடியவில்லை. அதே அடுத்த கட்டமாக தற்போது வழக்கின் விசாரணைகள் முழுவதுமாக முடிந்து தீர்ப்பு வெளிவர இருக்கிறது. ஆகவே இந்த சமயத்திலே மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்தால் அது உச்சநீதிமன்றத்தின் போக்குக்கு நேர் எதிராக அமையும், ஒரு மோதலை உருவாக்கக்கூடும் என்பதால் தான் அது போன்ற நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்கவில்லை. இரண்டாவதாக நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த மாதம் 31ஆம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவசர சட்டங்களை கொண்டு வருவது மரபு கிடையாது. ஆகவேதான் மத்திய அரசு அந்த கோரிக்கையை மறுத்துவிட்டது. ஆனால் அதே சமயத்திலே தமிழக அரசு அவசர சட்டமோ அல்லது சட்டமோ இதற்காக கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயம் அதற்கான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என்பதை பிரதமர் சொல்லியிருந்தார் என்பதை தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தியிருந்தார். அதன்படியே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் நேற்று தமிழக முதல்வரை டெல்லியிலே சந்தித்து பேசினார். பின்னர் அதிகாரிகள் வட்டத்திலே பல்வேறு ஆலோசனைகள் நடந்தன. அதன் முடிவாகத்தான் இன்று காலையிலே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது அதிலே சட்ட ரீதியாக பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்திலே ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவசர சட்டத்திலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சட்ட ரீதியான குறுக்கீடு, நீதிமன்ற குறுக்கீடு இல்லாமல் தடுப்பதற்கான முயற்சியை மத்திய அரசு செய்திருக்கிறது. இது அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். தமிழக அரசின் நடவடிக்கைக்கு குறுக்கிடாமல் இருக்க உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு ஒரு கோரிக்கையை வைத்து அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கணபதி, பொதுவா மத்திய அரசு தமிழகத்துல நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களை எப்படி பார்க்குது? இன்னும் 5 நாள் மட்டுமே குடியரசு நாள் விழா கொண்டாட்டத்துக்கான இடைவெளி இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல நடைபெற்று வந்திருக்கக்கூடிய இந்த போராட்டங்களை மத்திய அரசு வட்டாரங்கள் எப்படி பார்க்குது? நிச்சயமாக தமிழக அரசு இதை 2 வகைகளாக பார்க்கிறது. ஒன்று மக்களின் கொந்தளிப்பு, பீட்டா மீது இருக்கும் கோபம் ஆகியவை. இன்னொரு பக்கம் மிகவும் அமைதியான முறையிலே போராட்டம் நடந்து வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே போராட்டம் நடந்து வந்தாலும் எங்கும் வன்முறை இல்லை. மிகவும் அமைதியான முறையிலே தங்களுடைய கலாச்சாரத்துக்காக மக்கள் போராடுகிறார்கள் என்கிற விஷயம் மத்திய அரசுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஆகவேதான் மத்திய அரசு இந்த விஷயத்திலே நேரடியாக அவசர சட்டம் மூலமாக உதவி செய்ய முடியாவிட்டாலும் மற்ற வகைகளிலே நிச்சயமாக தமிழக அரசுக்கு உதவி உண்டு என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதன்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்று மாலை நாம் கொடுத்திருந்த செய்தியின்படி அட்டர்னி ஜெனரலான முகுல் ரோத்தகியே தமிழக அரசுக்கு அவசர சட்டம் கொண்டு வருவதற்கோ நிச்சயமாக அதிகாரம் இருக்கிறது என்பதை சொல்லியிருந்தார். அதிலும் குறிப்பாக தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றால் அல்லது சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக தமிழக அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். ஆகவே ஒவ்வொரு வகையிலும் சரி தமிழக அரசு நிச்சயமாக இந்த விஷயத்திலே மத்திய அரசு தமிழக அரசுடன் சேர்ந்தே செயல்படுகிறது என்பதை தொடர்ந்து காட்டி வருகிறது.